தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும், துயரம் என்னை மாட்டினாலும், சகலரும் என்னை இகழ்ந்தாலும், சாவு என்னை சூழ்ந்தாலும், என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது, என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே, இனி என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும், நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி, மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான்
நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவே. ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, உடனிருப்பை பற்றி பேசப்படுகிறது இன்றைய இறை வார்த்தையிலே. இயற்கையாகவே அரசியல் தலைவர்கள் அல்லது அரசாங்க தலைவர்கள் மக்களோடு இருக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் விரும்புவார்கள். காதலி அல்லது காதலன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று காதலியும் காதலர்களும் விரும்புவார்கள். நாட்டின் அதிபர்கள், அமைச்சரவை தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆயர், அருள்பணியாளர்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அருள்பணியாளர்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களும் அருள்பணியாளர்களும் ஆயர் தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விவசாயிகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவ்வாறு எல்லாருமே உடனிருப்பை விரும்புகின்றார்கள். காரணம் சார்புத்தன்மை. இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் உடனிருப்பை விரும்புகின்றார்கள். இயேசுவும் விரும்புவார், இந்த மக்கள் என்னோடு இருக்க மாட்டார்களா என்று. ஏனென்றால் இவர்கள் பணியாளர்கள் போன்றே செயல்பட்டவர்கள். தங்களின் குரு கட்டளையிடுவதை இவர்கள் தங்கள் வாழ்வில் செய்து வந்தார்கள். அதனால்தான் இருவராக பணிக்கு அனுப்பினார். பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று சீடர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். நமக்கு எதிராக ஒருவன் போதித்து வருகிறான், அவனை என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இவையெல்லாம் இயேசுவை குருவாக, தலைவனாக சீடர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு உதாரணம். சாதாரண மக்களின் எண்ணம், இவரை தேடி சென்றால் நமது பசியினை போக்குவார், நமது நோய்களை குணமாக்குவார் என்பது. அதனால்தான் முதல் முறை தன் சாவை பற்றி கூறும்போது புலம்புகின்றார்கள். இந்த பின்னணியில் தான் இயேசு தன் உடனிருப்பு நின்றுவிடப் போவதாக கூறுகிறார். ஆனால் யாருமே எதிர்கேள்வி கேட்க துணியவில்லை. ஏனென்றால் நம்மோடு தான் இருப்பார் என்று சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள். நாம் யாருடைய உடனிருப்பை விரும்புகிறோம்? உதவியாளர்களா, உடனிருக்கின்றவர்களா, உறவினர்களா? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சிறிது காலம் என்னும் சொல்லாடல் 7 முறை கையாளப்பட்டு நமது கவனத்தை ஈர்க்கிறது. இந்த உடனிருப்பு சிறிது காலமா அல்லது நெடும் காலமா? உண்மையாக, வாய்மையாக, நேர்மையாக, நீதியாக இருக்கின்றவர்கள் சிறிது காலத்தில் மாற்றப்பட்டாலும் அவர்கள் நெடுங்காலம்
கடவுளோடு இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. இந்த சொல்லாடல் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்கிறாரே இயேசு. அதற்கான பொருளையும் அவரே விளக்குகிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்களது துயர மகிழ்ச்சியாக மாறும். அதாவது நமது துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் சிறிது காலமே நீடிக்கும். ஆனால் நிறை வாழ்வின் மகிழ்வோ நெடுங்காலம் நிலைக்கும், எந்நாளும் நிலைக்கும். அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறுவது ஒப்புமை கொள்கையை உலகுக்கு அறிவிக்கிறார். இந்த உலகில் உள்ள அனைத்துமே ஒப்புமைக்கு உட்பட்டது, மாற்றத்திற்கு உரியது, காலமும் இடமும் வரையறைக்குட்பட்டவை என்று விளக்கினார் அவர். இயேசுவின் கருத்துக்கள் அதனையே முன்னறிவித்தன. விண்வாழ்வின் நிரந்தர நிலையான மகிழ்வின் முன் இவ்வுலகின் துயரங்கள் சிறிது காலமே. எனவே நம்பிக்கையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிது காலம் என்பதற்காக எப்படி வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் அது வாழ்க்கையாக மாறாது. சிறிது காலமாக இருந்தாலும் எதை கடவுள் விரும்புகிறாரோ, எது கடவுளுக்கு ஏற்றதோ, எது இறையாண்மைக்கு உரியதோ அவை செய்யப்பட அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிலை வாழ்வின் தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இந்த உலகிலே நாங்கள் வாழுகிற சிறிது காலத்திலே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம்மை பெருமைப்படுத்த எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம்
சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
என்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். உடன் வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உன் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உன் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உன் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உன் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க தன்னலத்தால் முன் சார்பால் சுவர்கள் எழுப்பினோ, தலையான அன்பை கொன்று ஆணவம் கொண்டோ. சடங்குமய வழிபாட்டால் வாழ்வை தொலைத்தோ, சமத்துவமாய் பணிகள் பகிரும் வாசல் அடைத்தோ.
ஆண்டவரே எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க சிறிய நான் பெரிய என்ற கொள்கையும் நீதியற்ற சாதி சமய பேத வெறியையும் பொது நலனை பொறுப்புணர்வை ஒதுக்கி வைத்தோ பொறுமையாக பிற கருத்தை ஏற்க மறுத்தோ வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே. உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும்